அன்புள்ள உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு மதுரை மத்திய தொகுதியில் 21வது வார்டில் திமுகவிலிருந்து விலகி 100 பேர் வந்து அதிமுக இணையும் நிகழ்ச்சி வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய உங்களுக்கே தெரியும், மதுரை மத்திய தொகுதியில் இரட்டை சின்னத்தில் வேட்பாளராக நான் இருக்கிறேன். வந்த உடனே வந்து என் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி வெளியூர்காரன்ட்டு. இப்போ அந்த பிரச்சாரம் பிசுபிசுத்து விட்டது. என்னன்னா, எனக்கு எதிராக நிற்கும் எதிர்கட்சி வேட்பாளர் அவர்களே வந்து உத்தமபாளையங்கிற ஊரில் தான் அவங்களோட வந்திருக்காரு. நான் பழனி. ரெண்டுமே என்னோட பூர்வீகம் பழனி, அவரோட பூர்வீகம் உத்தமபாளையம். ரெண்டுமே மதுரையிலேருந்து 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதில் என்ன, அவர் வெளியூர்காரர், அவர் உள்ளூர்காரர், நான் வெளியூர்காரர். எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழர்கள் எல்லாருமே மதுரைக்காரங்க தான். ஸோ அந்த பிரச்சாரத்தை ஒன்று தான் வந்து எனக்கு எதிராக பெருசாக பண்ணாங்க. அது வந்து பிசுபிசுச்சு. இப்போ அடுத்து வந்து நான் சுட்டி காட்டிய குறைகள், மதுரையோட பேசிக் அடிப்படை தேவைகளே நிறைவேற்றப்படாமல் இருக்கிற இந்த தொகுதி எம்எல்ஏ நான் சுட்டி காட்டினோன்னே குப்பைகள், அகற்றப்படாத குப்பைகள், சாலையில் தேங்கி கிடைக்கிற கழிவு நீர், எங்கே பார்த்தாலும் கொசு, குண்டு குழியுமாக சாலைகள், எரியாத தெரு விளக்குகள், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்ல அவர் கோபத்தில் தன்னிலை மறந்து, இது வரைக்கும் நான் எதிர்கட்சி வேட்பாளர்களை பேச மாட்டேன், விமர்சிக்க மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னவர் இப்போ டெய்லி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நின்று அரை மணி நேரம் வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்னை திட்டுறதுலேயே வந்து முழு மூச்சாக செலவு பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஏகப்பட்ட பட்டப்பேர் கூட, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கான பட்டப்பேர்லாம் என்னன்னு கூட உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் இது வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் அவர் எங்கேயுமே தாக்கி பேசலை. ஏன்னா நான் வந்தது அதுக்காக இல்லை. நான் வந்தது மதுரையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய. இந்த சட்டசபை உறுப்பினர், அமைச்சர் பண்ணாத விஷயங்களை எடுத்துக்காட்ட. நான் பேசுறது மக்களோட குரல், கேட்கறது மக்களோட கேள்வி. இதை பொறுத்துக்க முடியாமல் தனிப்பட்ட முறையில் வந்து என்ன அவர் தாக்கிட்டு இருக்காரு. பேச்சுக்கு பேச்சு படித்தவர்னு சொல்கிற அவர் பேசுகிற விதம் பார்த்தீங்கன்னா அந்த தரத்தை காட்டுற மாதிரி இல்லை. ஸோ இவ்வளோ நாள் தனக்கு தானே ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு பெரிய படித்தவர் பண்பாளர்னு காட்டினவர், இப்போ ஒரு கோபத்தில் அவர் பேசுகிற பேச்சில் அந்த முகமூடி கழுந்து விழுந்து அவரோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த தெருவிலே நீங்கள் பார்த்துருக்கலாம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியும் கழிவு நீரும் கலந்து ஓடுதுன்ட்டு. அவசரமாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவு பெறாமல் அரைகுறையாக திறக்கப்பட்டு, முதலமைச்சர் அவர்களால் அரைகுறையாக, பிகாஸ் எலெக்ஷன் வர்றதுக்காக அரைகுறையாக திறக்கப்பட்டதுனால என்ன பிரயோஜனம் ஆச்சு? இப்போ பைப்பில் வந்து மக்களுக்கு சேர வேண்டிய குடிநீர் அந்த அரைகுறையாக முடித்த வேலையினால பைப்பெல்லாம் உடஞ்சி தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக தரையில் போயிட்டுருக்கு. மக்களுக்கு வர வேண்டிய 24 மணி நேரம் கிடைக்க வேண்டிய தண்ணி ஒரு நாளைக்கு மினிமம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கிடைக்குது. மீதி தண்ணியெல்லாம் வந்து கழிவு நீரோட கலந்து தெருவில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நான் சொல்லலை, உங்கள் கண்ணால் நீங்களே பார்க்கலாம். இப்படி தான் மதுரையில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அறகுறையாக தேர்தலுக்காக நடந்துட்டுருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா குப்பை, வாரப்படாத குப்பைகள் இப்போ 4 நாளாக பார்த்தீங்கன்னா தெருவாக போய் குப்பையெல்லாம் வாரிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி மேலமாசி எந்த தெருலையும் விளக்குகள் எரியறதில்ல. அன்றைக்கி மேலமாசி வீதியில் நான் போய் பார்க்குறேன், அவ்வளோ முக்கியமான ஒரு தெரு, அத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் வியாபாரத்தில் புழங்குற ஒரு தெரு, அந்த தெருவிலே வந்து தெருவிளக்கு எரியல. மெயின் தெருவிலே அந்த நிலைமை இருந்தால் சின்ன சின்ன தெருவெல்லாம் எப்படி இருக்கும்? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் இந்த இருட்டில்? மேலவாசி வீதியில் அவசரமாக சொன்னோன்னே அடுத்த நாள் மேலவாசி வீதியில் லைட் இல்லாத பிரச்சனை நான் சொல்கிறேன், அவசரமாக அடுத்த நாள் உட்காந்து லைட்டை மாட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எலெக்ஷன் நேரத்தில் அவசரமாக முடியாத கூட்டணீர் நதிநீர் திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியது, அவசரமாக குப்பை அள்ள வேண்டியது, அவசரமாக லைட்டை வைக்க வேண்டியது, அவசரமாக கழிப்பறைகள்லாம், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். கழிப்பறையெல்லாம் அவசரமாக சிமெண்ட்டை பூசி தண்ணி பூட்டி நிரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எலெக்ஷன் நேரத்தில் பண்ணுறதை விட 5 வருஷமாக அது இவ்வளோ டைம் இருந்துச்சு. இப்போ அப்போல்லாம் பண்ணியிருக்கலாமே. அப்போல்லாம் விட்டு எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் ஏன் பண்ணுறீங்க? இந்த 5 வருஷமாக தொகுதி மக்களோட குறைகளை கேட்க வராத இந்த தொகுதி உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் இப்போ ரோடு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னை பற்றி திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ மதுரை மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மதுரை மத்திய தொகுதி மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் வர்ற
மதுரை மத்திய தொகுதி மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க எலெக்ஷன் நேரத்தில் தான் வந்து பண்ணால் எல்லாம் நம்பி வந்து ஓட்டு போடுவாங்கன்னு. அப்படி இல்லை. இந்த எலெக்ஷன் கண்டிப்பாக மக்கள் எல்லாமே இரட்டைக்கு ஓட்டு போட்டு தமிழகத்தில் மதிப்புக்குரிய ஐயா எடப்பாடியாரின் ஆட்சியை கொண்டு வர முடிவில் இருக்காங்கிறது எனக்கு உறுதியாக தெரியுது. யாரு சார்? வேற என்ன? சென்னையை விட்டு மதுரை தேர்ந்தெடுத்து வந்து இந்த களத்தில் நிற்கிறீங்க. மதுரையோட எந்த அளவுக்கு மனநிலை ஒன்றி போயிருக்கு சார்? நான் ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கீங்களே, நான் என்னைக்கோ வந்து மதுரைக்காரனா முழுசுக்க மாறிட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கை மதுரையில்னு முடிவு பண்ணேன். என்னன்னா என்ன கையில் தட்ட வேண்டாம், பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். இது அதான் என்னை வந்தோன்னா வந்து இவங்க முழுக்க வந்து வெளியூர்காரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் பூர்வீகம் பழனின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் வந்து அது இந்த காலத்தில் இந்த சேட்டலைட் யுகத்தில் உலகமே சுருங்கி போன இந்த காலத்தில் வந்து என்னை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் ஓகே, நான் வந்து வெளியூர்காரன்னு பரப்புனாங்களே, பிரச்சாரம் பண்ணாங்களே. இவர் 30 வருஷம் வந்து எங்கே இருந்தார்? கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே வந்து அமெரிக்காலையும் லண்டன்லையும் இருந்துட்டு ஓவர் நைட்டில் குடும்ப பின்னணியை மட்டுமே தகுதியாக வைத்துக்கொண்டு 2016 எலெக்ஷனில் வந்து எம்எல்ஏவாக நின்னார். அப்போ அவர் வெளியூர்காரர் இல்லையா? நானாச்சும் என்ன வெளியூர்காரன்னு சொல்லலாம். அப்போ அவர் வெளிநாட்டுக்காரர் தான் அவரை சொல்லணும். ஸோ இந்த வாதம் வந்து ரொம்ப பிரிச்சு மக்கள்லாம் இதை ஏற்றுக்க தயாரில்லை. மக்கள் இப்போ நீங்கள் என்ன 10 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு திருப்பி அவரை கேட்கும்போது அதுக்கு சொல்கிறது அவருக்கு பதில் இல்லை. ஓகேண்ணா, வேற ஏதாச்சும் களத்தில் வந்து தொடர்ந்து அவர் பயணிக்கிறாரு. தன்னுடைய செயல் திட்டங்கள்லாம் சுட்டி காட்டி சமூக ஊடகங்களை விஷுவலாகவும் கொடுக்குறாங்க. பேசும்போது இந்தந்த திட்டங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன், பாஸ்ட் அண்ட் கரண்ட் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கம்பாரிசன் பண்ணி வீடியோ வெளியிடுறாங்களே, இதை எப்படி? மக்களுக்கு வந்து ரிசல்ட் தான் தேவை. அதாவது சும்மா ஏற்றளவில் வந்து நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு இல்லை. நீங்களே பத்திரிகையாளர்களே பார்க்கலாம், ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கலாம் எந்த நிலைமையில் இருக்குன்ட்டு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தத்தநேரியில் ஒரு சலவியர் கூட எரிஞ்சிருச்சு. நான் அங்கே போய் பார்க்கும்போது ஷாக்காக இருந்துச்சு, பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னென்னா, அந்த சலவை தொழிலாளர் சகோதர சகோதரிகளுக்கு அந்த சலவையர் கூடத்தில் தீ எரிஞ்சு பிடிச்சிக்கிட்டோன்னே அந்த தீயை அணைக்க கூட அங்கே தண்ணி இல்லை. எம்எல்ஏ நலத்திட்டத்தை உதவியில் கட்டப்பட்ட சலவையர் கூடம். அது எதனால் தீ பிடிச்சதுங்கிறதெல்லாம் அது அப்புறம் தனியாக பேச வேண்டிய பெரிய விஷயம். நான் சொல்கிறது என் கண்ணால் பார்த்த விஷயம். அவங்க தீ பிடிச்சி எரியும் போது அவங்க வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான துணிமணிகள், துவைத்த துணிமணிகள், இஸ்திரி செய்யப்பட்ட துணிமணிகள்லாம் அங்கே இருக்குது. அது கண்ணு முன்னாடி எரியுது. அது அணைக்க கூட அங்கே தண்ணி இல்லை. உங்களுக்கே தெரியும், சலவை தொழிலாளர்களோட அடிப்படை வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை தேவையே பார்த்தீங்கன்னா தண்ணீர். ஆனால் அங்கே இருக்கிற தொட்டி கிட்டி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்து பல வருஷம் அந்த தொட்டியெல்லாம் காஞ்சு கிடக்குது. அந்த சலவை தொழிலாளர் சகோதர சகோதரர்கள்லாம் என்கிட்ட கண்ணீரோட சொல்கிறாங்க, அவங்களோட வீடெல்லாம் அங்கே இருக்குது, அங்கே வாழ்வதற்கான எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது. தண்ணி கிடையாது, கழிப்பறை எல்லாம் இடிஞ்சு உடஞ்சி அதுக்குள்ளேயே நுழைய முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற சலவை தொழிலாளர் சகோதர சகோதரிகள்லாம் அங்கேருந்து இடம் மாதிரி வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கேயும் போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? தெருவில் சாக்கடை தண்ணி ஓடுது, அந்த தண்ணி கழிவுநீர் தண்ணி வீட்டுக்குள்ளேயும் வருது. அவங்க என்கிட்ட அழுகுறாங்க, இங்கேயும் எங்களால் வாழ முடியல, வேற இடத்துல போனாலும் வாழ முடியல, எங்கள் வாழ்வாதாரத்துக்கான வழியே இல்லைன்ட்டு. இப்படி தான் நிலைமை இருக்குது. இவரோட சாதனைகள்லாம் வந்து பேப்பரில் இருக்குது. இவர் கட்டி கொடுத்துருக்கிறதா சொன்ன இடத்தெல்லாம் சமூக நல கூடத்தெல்லாம் நீங்களே போய் பார்க்கலாம். எத்தனை சமூக நல கூடங்கள் இயங்குகிற கண்டிஷனில் இருக்குது. அதாவது தமிழில் சொல்லுவாங்க, அகல உலர்றதை விட ஆழ உலர்றது போய் தான் முக்கியம்ட்டு. நம்மளுடைய திட்டங்கள் மக்களுக்கு பயன்பெறுதா அதுதான் பார்க்க முடியும். வெறும் பேப்பரில் இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம். அதில் முக்கால்வாசி திட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அடிப்படையாக பண்ண வேண்டிய கடமைகள். இதை வந்து ஒரு கவுன்சில் ரேஞ்சிலேயோ ஒரு அரசாங்க அதிகாரி ரேஞ்சிலேயோ கூட பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் இங்கே அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஏன்னா அரசாங்க இயந்திரமே இந்த தொகுதியை பொறுத்தவரை ஸ்தமிச்சு கிடக்குது. கார்பரேஷன் இயங்கவே இல்லை. உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு கொடுமை இந்த மதுரை மாநகராட்சியில் நடந்துட்டு இருக்கு. மேயரே இல்லாத ஒரு கார்பரேஷன். நிலைக்குழு தலைவர்களை பல பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எதனால ராஜினாமா பண்ணாங்க? அந்த 200 கோடி ஊழல், 200 கோடி மட்டும் கீழே ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு. அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட மேயராகட்டும் நிலைக்குழு தலைவர்களாகட்டும் அவங்களுக்கு என்ன தண்டனை? அவங்க யாருமே ஜெயிலுக்கு போனதா தெரியல. ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க சில பேர், ஆனால் பதவியில் இருந்தவங்க கிடையாது. மேயரோட கணவர் போயிருக்காரு. ஜெய்பாலாஜின்னு ஒருத்தர் இத்தனை பெரிய ஊழல் பண்ணி உள்ளே இருக்காரு. இன்னொரு பக்கம் லட்சுமணன் ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டு தலைமுறை ஃபாரின்ல ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் மேயரோட கணவருக்கும் இந்த லட்சுமணன் ஜெய்பாலாஜிக்கும் இந்த அளவுக்கு பவர் வந்தது காரணம் யார்? இது பின்னணியில் இருக்கிறவங்க யார்? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறார்.
நான் வந்து சமூக நலம் கூட கட்டினேன், கழிப்பறை கட்டினேன். கழிப்பறை கட்டினேன்ட்டு அவர் ஒரு சாதனையை சொன்னார். மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி 3 கழிப்பறை கட்டியிருக்கேன். அதெல்லாம் ஃபோட்டோ ஆதாரத்தோடு தான் நான் காட்டினேன். யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு தண்ணி வசதியெல்லாம் எல்லாமே அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அது இப்போ அவசர அவசரமாக அதை சிமெண்ட்டை போட்டு பூசி மெழுகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே இதை தான் நான் கேட்குறேன். 5 வருஷமாக என்ன பண்ணீங்க? 5 வருஷமாக எதுவுமே பண்ணாமல் எலெக்ஷன் வருதுனால இப்போ மக்களை தேடி வரீங்க. அவசரமாக ரோட்டில் இருக்கிற குப்பைகளை அகற்றிட்டு இருக்கீங்க. அவசரமாக தெரு விளக்குகளை பொருத்திட்டு இருக்கிறீங்க. அவசரமாக சீரமைப்பு பணிகளை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. நான் நடந்து வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் சாக்கடை தண்ணியும் குடி தண்ணீர் கலந்து தெருவில் ஓடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் வந்து மதுரை மத்திய தொகுதி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சார், தேமுதிகவுடைய பிறப்பிடவுடைய சந்தர்ப்ப அரசியலை பற்றி என்ன சார் சொல்றீங்க? இல்லை, அவங்க அந்நியார் வந்து உண்மையாகவே வந்து எனக்கு தெரிஞ்சு